அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சர்மிலன் செஸ். இன்றைய என்னுடைய யூடியூப் சேனலிலே நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால் ஒரு வித்தியாசமான ஒரு செஸ் ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் பல பிரிவுகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த ரிக்கை நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களுடைய ஓப்பனண்ட்டை இலகுவாக இந்த மூக்களில் நீங்கள் வீழ்த்தக்கூடியதாக இருக்கும். இதை கவனமாகவும் முடிவு வரை பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ டு த மூவ்ஸ். ஓகே, இப்போது நாங்கள் ஒயிட்டினுடைய நகர்வு, முதலாவது நகர்வு D4. ஓகே, அடுத்ததான நகர்வு வந்து D5, அடுத்ததாக E4. ஓகே, நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்பொழுது ஒயிட்டினுடைய நகர்வு வந்து E4. இப்பொழுது இந்த போனானது அந்த பிளாக் போனை அட்டாக் செய்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே பிளாக் என்ன செய்கின்றது என்றால் ஒயிட் போனை கட் பண்ணுகின்றது. ஆம், இங்கே கட் பண்ண D cross E4. அதன் பிற்பாடு மூன்றாவது நகர்வாக நைட் C3க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது ஒயிட்ஸுடைய நைட். இதுக்கு இந்த மூவுக்கு என்ன பெயர் என்றால் பிளாக்மர் டைமர் கேம்பிட் என்று அழைக்கப்படும். அடுத்ததாக பிளாக் பிளேயர் என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய நைட்டை F6க்கு நகர்த்தி இப்பொழுது பிளாக் ஃபோனை டிஃபெண்ட் பண்ணுகின்றார். இந்த சூழ்நிலையிலே ஒயிட் ஆட்டக்காரர் என்ன செய்கிறார் என்றால் F3க்கு போனை புஷ் பண்ணுகின்றார். இந்த அறிக்கை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இவர் வெட்டுவாராக இருந்தால் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஒயிட் மேற்கொள்ளலாம். அது என்னென்றால் குயின் cross F3. ஓகே, அதன் பிற்பாடு பிளாக் என்ன செய்கிறது என்று கவனமாக பாருங்கள். பிளாக் என்ன செய்கிறது என்றால் போனை கட் பண்ணுகிறது குயினால். ஓகே, இப்பொழுது குயின் cross D4. ஓகே, அதன் பிற்பாடு ஆறாவது நகர்வாக ஒயிட்டினுடைய நகர்வு. அது வந்து ஒயிட் என்ன செய்கிறது என்றால் பிஷப்பை E3க்கு இங்கே புஷ் பண்ணுகின்றது. இப்பொழுது குயினானது அட்டாக் செய்யப்படுகின்றது ஒயிட் பிஷப்பால். எனவே பிளாக் குயினை மூவ் பண்ண வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். அதன் காரணத்தால் குயின் போகின்றது B4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது ஒயிட். ஒயிட் மேற்கொள்கிறது லாங் காஸ்லிங், அதாவது குயின் சைடு காஸ்லிங் இங்கே மேற்கொள்ளப்பட்டு விட்டது, லாங் காஸ்லிங். ஓகே, அடுத்ததாக ஏழாவது நகர்வாக பிளாக்கினுடைய நகர்வு இடம் வரப்போகின்றது. கவனமாக பாருங்கள். அது பிஷப்பை G4க்கு இங்கே நகர்த்தி பின் செய்கின்றார். இது ஒரு பிளண்டரை மேற்கொண்டு விட்டார். இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்தில் இலகுவானது ஒரு வெற்றியை ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். அது எவ்வாறு என்பதை பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ரிக். ஓகே, இப்பொழுது இங்கே பிஷப்பானது இங்கே பின் செய்கின்றது. பிளாக் இணைக்கலாம், இலகுவாக தான் ரூக் அல்லது குயினை கட் பண்ணலாம் என்று. ஆனால் அது இந்த ஆட்டத்திலே சாத்தியமாக இருக்காது. அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்வாக எட்டாவது நகர்வாக இப்பொழுது நைட் நகர்த்தப்படுகின்றது, நைட் B5. ஓகே, இப்பொழுது இந்த குயினை வெட்டுவாராக கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக பிளாக் என்ன செய்கிறது என்று பொறுமையாக பார்க்கலாம். பிளாக் மேற்கொள்ளக்கூடிய மூவ் எது என்றால் அது வந்து E5. ஓ நைட் A6. ஓ பேக்கு போகலாம். இப்போ நைட் B5க்கு பிறகு E5. ஓ நைட் A6. ஓ இப்போ நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்பொழுது இந்த பிஷப் இதை வெட்டுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். இப்பொழுது வெட்டி விட்டார் குயினை. குயினை வெட்டியதன் பிற்பாடு இலகுவானது ஒரு செக்மேட் இங்கே இடம் வரும். ஓகே, நைட் cross C7 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். ஓகே, பேக்கு போகலாம். இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் B5க்கு போகும்பொழுது இப்பொழுது E5க்கு போனை புஷ் பண்ணுவதாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது E5க்கு போன் புஷ் பண்ணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே ஒயிட் என்ன செய்கிறது என்று கவனமாக பாருங்கள். இப்பொழுது ஒயிட் ஆனது
இங்கே கட் பண்ணுகிறது போனை கட் பண்ணி இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இங்கே கிங் நகர்த்தப்படுகின்றது. இங்கே கிங்கோ டு E7க்கு இங்கே நகர்த்தப்பட உடனடியாக ஒயிட்டினுடைய நகர்வை கவனமாக பார்க்க வேண்டும். ஒயிட் என்ன செய்கிறது என்றால் குயின் குராஸ் B7 குயினை குயின் பட்டுகின்றது. இந்த சூழ்நிலையில் பிளாக் குயின் ஒயிட் குயினை கட் பண்ணுகின்றது. இப்பொழுது ஒரு அழகானது ஒரு செக்மேட் இடம்பெறப் போகிறது. கவனமாக பாருங்கள். இங்கே பிஷப் கோய் C5 ஒரு அழகானது ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளுகின்றது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த ரிக்கின் மூலமாக இலகுவாக ஓப்பனரை வீழ்த்தக்கூடியதாக இருக்கும். இப்போ பேக்குக்கு போகலாம். அடுத்த ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நாங்கள் அது சேம் ஓப்பனிங் தான். D4 D5 E4 D cross E4 knight C3 knight F6 F3 E cross F3 queen cross F3 queen cross D4 bishop E3 queen B4 long castling bishop G4 knight B5. நான் ஏற்கனவே பார்த்த விடயம் என்னவென்றால் இந்த E5 நகர்த்த பார்த்தோம். இப்பொழுது E5 நகர்த்தாமல் விளக்கு என்ன செய்கிறது என்றால் நைட்டை A6க்கு இங்கே நகர்த்துவதாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். இங்கே A6க்கு நகர்த்த 9வது நகர்வாக ஒயிட் என்ன செய்கிறதுனா குயினால் போனை கட் பண்ணுகின்றது. உடனடியாக ரூக் வந்து B8 நிற்கின்றது. ஓகே, இப்பொழுது இங்கே நிற்க இப்பொழுது வெயிட். ஓகே, இப்பொழுது ஒயிட்டினுடைய நகர்வு ஒயிட் என்ன செய்கிறது என்றால் உடனடியாக ரூக்கை கட் பண்ணி தியாகம் செய்கிறது. என்னுடைய குயினை தியாகம் செய்ய இலகுவானது ஒரு செக்மேட்டை அடிக்க போகிறது ஒயிட். கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் கட் பண்ணுகின்றது. கட் பண்ண இப்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட். நைட் க்ரோஸ் C7 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது அடுத்த ஒரு வேரியேஷன். ஓகே, இப்பொழுது பேக்குக்கு போகலாம். நாங்கள் பேக்குக்கு போய் அடுத்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஓகே, D4 D5 E4 D cross E4 knight C3 knight F6 F3 E cross F3 queen cross F3 queen cross D4 bishop E3 queen B4 then long castling. அடுத்ததாக பிஷப் கோன்றது G4 knight B5. இப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்பொழுது இங்கே நைட் A5 6க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு குயின் போகிறது B7. இப்பொழுது இதில் பல விஷயங்கள் இங்கே காட்டப்படுகின்றன. ரூக் வந்து C8க்கு போகுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள். இங்கே ரூக் வந்து இருக்கிறது. இந்த ரூக் இங்கே வராமல் இந்த ரூக் வந்து C8க்கு போகுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். இப்பொழுது குயின் கிராஸ் A6. ஓகே, தென் பிஷப் கிராஸ் D6 ரூக்கை கட் பண்ண இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம். இங்கே குயின் கிராஸ் C8 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். இப்போ கைக்கு போகலாம். இப்பொழுது அடுத்த நகர்வாக ரூக் வந்து C8க்கு நிற்கின்றது. இந்த சூழ்நிலையில் இங்கே பாருங்கள். இந்த குயின் இதை வெட்ட முடியாது. வெட்டினால் இந்த பிஷப் வெட்டிவிடும். எனவே தான் என்ன செய்கின்றது என்றால் குயினானது நைட்டை கட் பண்ணுகின்றது. நைட்டை A6ல் இருக்கின்ற நைட்டை கட் பண்ண பிஷப் வந்து இந்த ரூக்கை கட் பண்ணுகின்ற ரூக் ஆசைப்பட்டு கட் பண்ண இப்பொழுது இந்த குயின் போய் ரூக்கை கட் பண்ணி செக்மேட் அடிக்கின்றது. இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.